வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நமது ஜோதிட அடிப்படை பயிற்சியிலே 42வது பகுதி. நாம் அடிப்படையாக ஜோதிடம் என்பதை பற்றிய பல கருத்துக்களை இவ்வளவு காலமாக விளக்கமாக சிந்தனை செய்து வந்தோம். இப்போ இதுல நாம திரும்ப 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 அதை பார்த்து கேட்டு அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், இந்த பாவகாரகங்கள், கிரகக்காரகங்கள், இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா நாம திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டா, மற்றபடி இருக்கக்கூடிய கால்குலேஷன் எல்லாமே நாம சாஃப்ட்வேர்ல இன்னைக்கு வந்துடுது, கம்ப்யூட்டர்ல வந்துடுது, சாஃப்ட்வேர்ல வந்துடுது. அப்ப இன்றைக்கு கணிதம் என்பது சுலபமாகிவிட்டது. இப்போ பலன் சொல்வதில்தான் ஜோதிடர்களுடைய திறமையும் இருக்கிறது, அவர்களுடைய பொறுப்பும் இருக்கிறது. இப்ப கால்குலேஷன்லாம் கரெக்டா போட்டு பலன் சரியாக இல்லை என்று சொன்னால் அதனுடைய அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரி, அப்ப இப்ப பாவகாரங்களை பார்த்து கொள்கிறோம், கிரக காரங்களை பார்த்து கொள்கிறோம். அது எதுக்கு அப்படின்னா, இப்ப ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க வர்றாரு, அவர் என்ன கேட்கிறார், எது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப அவர் கேட்ட கேள்விக்கு நாம என்ன பண்ணணும், எந்த பாவம் ரீதியாக அதை ஆய்வு செய்ய வேண்டும், எதை பார்த்து பலன் சொல்ல வேண்டும். அப்ப நமக்கு என்ன தெரியணும், பாவகாரகங்கள் தெரியணும். அதோடு அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு உரிய கிரகம் எது, அப்ப அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா தான் நம்ம அதை பார்க்க முடியும். பொதுவாக ஜாதகம் பார்க்க வர்றவங்க எதுக்கு வர்றாங்க, நிறைய பேர் திருமணம் அப்படிங்கிறதுல தான் ஜாதகம் பார்க்க வராங்க. திருமணம் நடக்கலை, திருமணம் எப்போ நடக்கும், திருமணம் நடந்த பிறகு அங்கே பிரச்சனை, இது சேர்ந்து ஓடுமா ஓடாதா, அடுத்து திருமணம் நடந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கிறது, இதுக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு வருவாங்க, உடம்புல நோய் இருக்கு, இது எப்போ சரியாகும், நோய் எப்போ வரும்னு கேட்க மாட்டாங்க, நோய் வந்த பிறகு இது எப்போ சரியாகும், அப்படி வருவாங்க. அப்புறம் படிக்கிறதுக்கு எப்படி படிப்பான், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. வேலை எப்போ கிடைக்கும், இவர் வேலைக்கு போவாரா, சொந்த தொழில் பண்ணுவாரா. சரி, சொந்த தொழில் பண்ணார்னா சொந்த தொழிலில் லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா, எப்படி இருக்கும். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதை தவிர வேற எதுக்கும் ஜோதிடம் யாரும் பார்க்கிறதாக தெரியல. இதுதான் மேக்சிமம் இருக்கும். சரி, இப்போ நான் ஞான வாழ்க்கை வாழ்வனா அப்படின்னு யாராவது ஜோதிடம் கேட்பாங்களேன்னு கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. சரி, பொதுவாக குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துல இது ஜாதகம் எழுதினோடனே குழந்தையினுடைய மொத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அப்ப கேட்பாங்க. அப்ப இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன வேணும், அப்ப அதுக்குரிய பாவம் எது அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அதையும் அந்த கிரக காரகத்தையும் இணைச்சு பார்த்து, அதுக்கப்புறம் அதனுடைய திசை எப்போ வருது, புத்தி எப்போ வருது,
அப்போ எப்பன்னு சொல்லலாம். இன்னொன்று வீடு கட்டுறது கேட்பாங்க. நான் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இப்போ இதற்குரிய காரகங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ பொதுவாக இப்போ கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்ப்போம்? கல்யாணம் திருமணம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் பாவம். இது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் எப்படி இருக்கு? அப்புறம் 7ஆம் பாவம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். 7ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா பெண்களுக்கு செவ்வாய், ஆண்களுக்கு சுக்கிரன். இதுல 2 இருக்கு. அதாவது கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்றது வந்து ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய் அப்படின்னு எடுக்கணும். செவ்வாய்ன்னு எடுத்தாலுமே திருமணத்துக்கு சுக்கிரனையும் பார்க்கணும். எதுக்கு? தாம்பத்தியம் அப்படின்னா சுக்கிரன். அப்ப இது 3யும் பார்த்துட்டு அப்ப இந்த கிரகம், அந்த பாவம், இந்த பாவம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா லக்கினத்தையும் பார்க்கணும். நீங்க எதுக்கு பார்த்தாலும் லக்கினம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஜோதிடத்துல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்க எந்த பாவத்துக்கு உரிய கேள்வியாக இருந்தாலும் அதற்கு எல்லா பாவத்துக்கும் இந்த லக்கினம் என்பது சப்போர்ட் பண்ணணும். அப்ப நீங்க கல்யாணத்துக்கு பார்த்தாலும், வீடு கட்டுறதுக்கு பார்த்தாலும், படிக்கிறதுக்கு பார்த்தாலும், வேலைக்கு போறதுக்கு பார்த்தாலும், எதை பார்த்தாலும் லக்கினம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். லக்கினமும் சப்போர்ட் பண்ணாதான் அது நல்லபடியா நடக்கும். அப்ப இப்ப லக்கினமே மோசமா இருக்குன்னு வச்சுக்கங்க, 8, 12 இருக்குன்னு வச்சுக்கங்க, நீ எந்த பாவத்தை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படியால வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரமாட்டார். லக்கினமே அப்படி கெட்டு போய் கிடக்குன்னு வச்சுக்கங்க, அவர் எப்படி ஜாதகம் பார்க்கறதுக்கு எப்படி வருவார்? அப்ப அவருடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ இருக்கும், அப்படி ஆயிடுவார் அவர். அப்ப பெரும்பாலும் அப்படி வராது. அப்ப லக்கினம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணுங்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது. அப்ப இந்த பாவகாரகம், கிரககாரகம், இந்த 2ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கப்புறம் இப்போ பலன் எப்படி சொல்றது? பலன் எப்படி சொல்றது? இப்ப பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாவம் அப்படிங்கிறது கொடுப்பினை என்று சொல்லுகிறோம். கொடுப்பினை அப்படின்னு சொல்றோம். என்னன்னா அதுதான் விதி என்று நம்ம எடுத்துக்கணும். இந்த பாவகாரகங்கள் எல்லாமே இப்ப 12 பாவமும் எப்படி அமைந்திருக்கிறது என்பதுதான், இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை காட்டுவதுதான் இந்த பாவகாரகம். அப்ப 12 பாவத்தையும் வைத்துக்கொண்டு இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று நிர்ணயம் செய்து விடலாம். அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எப்ப வந்து நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு நம்ம திசாபுத்திக்கு போறோம். அப்பதான் கிரகம் வருது. நீங்க பாவம், கிரகம், காரகங்களை எடுத்துட்டு பார்த்துட்டு அது எப்ப நடைமுறையாகும் என்பதற்கு திசாபுத்தின்னு போயிடுறோம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ பொதுவாக பாரம்பரியத்தில் ஜாதகம் எப்படி பார்க்கிறார்கள், பாரம்பரியத்தில் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ என்ன செய்வோம்? பாரம்பரியத்தில் லக்கினம் போட்டுறோம். லக்கினம் போட்ட உடனே எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு போட்டுறோம். இப்போ லக்கினம்ங்கிறது 1, லக்கினத்திலிருந்து எண்ணினோம்னா 12 வீடு வந்துடும், 12 பாவம் வந்துடும். அப்போ சாதாரணமாக இந்த பாரம்பரியத்தில் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, லக்கினம் அப்படின்னு ஒன்னே முதல்ல லக்கினம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. லக்கினம் இப்போ கடக லக்கினம் அப்படின்னு, கடக ராசியில் லக்கினம் விழுந்துச்சுன்னா கடக லக்கினம் அப்படின்னு வச்சுக்குவோம். இவ உடனே என்ன பண்ணுவாங்க, லக்கினத்துக்கு அதிபதி எது அப்படின்னு பார்ப்பாங்க. இது கடக ராசி அப்படின்னம்னா அந்த இடத்துக்கு உரியவன் யாரு? சந்திரன்.
உடனே லக்கினாதிபதி சந்திரன் என்று அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. லக்கினாதிபதி சந்திரன். அப்ப அவருக்கு சந்திரனுடைய கேரக்டர் எல்லாமே இவருக்கு முழுக்க முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா லக்கினம் என்பது ஒரு மனிதனுடைய முழுமையான தோற்றத்தையும் அவருடைய தன்மையையும் குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அப்ப சந்திரனுடைய குணாதிசயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு அந்த சந்திரன் எங்க இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எந்த இடத்தில் இருக்கிறது, அது நல்ல இடத்துல இருக்கா, மறைஞ்சு போச்சா, கெட்டு போச்சா, இப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் சாதாரணமாக ஒரு ஜோதிடர், சாதாரண ஜோதிடர் பார்க்கக்கூடியது. அப்ப லக்கினாதிபதி எங்க இருக்கு, அப்ப அது இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது விருச்சிகத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். 5ஆம் இடத்துல இருக்குது. அப்ப லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கு. அப்ப பொதுவாக எந்த இடத்துக்குரிய கிரகமும் 1, 5, 9ல இருந்தா நல்லது. அப்புறம் 1, 4, 7, 10ல இருந்தா நல்லது. இந்த ரெண்டும் தான் பாரம்பரியத்துல மெயினா சாதாரணமா பார்க்கக்கூடியது. 1, 5, 9ங்கிறது திரிகோணம். 1, 4, 7, 10 அப்படிங்கிறது வந்து கேந்திரம். அப்ப கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லதெல்லாம் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமான விதி. அப்ப இப்ப இதுல மோசம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவாங்கன்னா 6, 8, 12 மோசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நல்ல இடத்துக்குரியவன் கெட்ட இடத்துல இருக்கக்கூடாது. இப்ப 1, 5, 9க்குரியவன் 6, 8, 12ல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே போல இந்த 6, 8, 12க்கு உரிய கிரகம் 1, 5, 9ல இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா நல்லது நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டது கெட்ட இடத்துல இருக்கணும் இப்படிங்கிறதான் சாதாரணமான ரூல். இதை பார்த்துட்டு பலன் சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப என்ன சொன்னோம், கடக லக்கினம் சொல்லிட்டோம். லக்கினா அதிபதி சந்திரன் வந்து எங்க இருக்கு, 5ல் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப 5ஆம் இடம் தானே, திரிகோணத்துல தானே இருக்கு, நல்லது தானே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த இடத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீசமாகி இருக்கிறது. இதை நீங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். பஞ்சாங்கத்துல கடைசி பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் 2 பக்கம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த 12 ராசி கட்டத்தையும் பெருசா போட்டு அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கிறது என்று ஒரு இது போட்டிருப்பாங்க. எல்லா பஞ்சாங்கத்திலையுமே இருக்கும். அப்ப ஒரு கட்டத்துல இந்த இடத்துல என்னென்ன கிரகம் எப்படி இருக்கிறது, எப்படி ஒண்ணு ஆட்சி, உச்சம், நீசம், பகை, நட்பு, சமம், இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. இது மாதிரி மாறி மாறி இருக்கும். இப்ப இதுல ஆட்சி உச்சம்ங்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சமம் அப்படிங்கிறது பரவாயில்ல. அந்த பகை, நீச்சம், இதெல்லாம் வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணணும், இப்ப எந்த இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அது அந்த இடத்துக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ப இப்ப ரெண்டு பார்வை வந்துருச்சா, 2 பார்வை வந்து போச்சு. அப்ப முதல்ல நமக்கு என்ன வேணும், நல்ல இடத்துக்குரியவன் நல்ல இடத்துல இருக்கணும், கெட்ட இடத்துக்குரியவன் கெட்ட இடத்துல இருக்கணும். கெட்டது நல்லதுக்கு போயிடக்கூடாது, நல்லது கெட்டதுக்கு வந்துடக்கூடாது. இது சாதாரணமாக இப்ப நீங்க எல்லாம் ஆரம்பத்துல நீங்க ஜோதிடத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இதை பார்த்தாலே போதும். சரி, அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இது நட்பாக இருக்கிறதா, பகையாக இருக்கிறதா, சமமாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும்.
இப்ப ஒரு இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல அது நீசம் பெறும். இதெல்லாம் நம்ம மனப்பாடமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப விருச்சிகத்துல என்ன சொல்லிட்டோம்? சந்திரன் நீசம்னு சொல்லிட்டோம். அப்படின்னா சந்திரன் எங்க உச்சமா இருக்கும்? அப்படியே நேர 7ஆம் பாவத்தை பாருங்க. ரிஷபம். ரிஷபத்துல வந்து சந்திரன் உச்சமாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஆட்சி உச்சம்ங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணலாம்? மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடமா தெரிஞ்சுக்கிறது நல்லது, நல்லது. இப்ப பாருங்க, இப்போ மீனத்திலிருந்து ஆரம்பிப்போம். மீனத்துல எது? சுக்கிரன் வந்து உச்சமா இருக்கும். மீனத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கும். அப்படின்னா அதுக்கு நேர் 7ஆம் பாவம் பாருங்க, எது? கன்னி. அங்க சுக்கிரன் நீசமா இருக்கும். சரி, இப்ப அதே மீனத்துல புதன் நீசமா இருக்கும், கன்னியில உச்சமா இருக்கும். அப்ப என்ன இது? 2 கிரகமும் இந்த இடத்துல ஒண்ணு ஒண்ணு மாறி நிற்கும், மாறி நிற்கும். சரி, அதுக்கு அடுத்து மேசத்துல வந்துட்டோம்னா என்ன ஆகும்? மேசத்துல சூரியன் உச்சமா இருக்கும். அப்ப அதுக்கு நேர் 7ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? துலாம். அங்க வந்து சூரியன் நீசமா இருக்கும். அதே மாதிரி மேசத்துல சனி நீசமா இருக்கும். அந்த துலாம்ல சனி உச்சமா இருக்கும். இதை பார்த்துட்டோமா? அடுத்து ரிஷபம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. சந்திரன் உச்சம் விருச்சிகத்துல நீச்சமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி அந்த அடுத்து இன்னும் 2 கிரகம் இருக்கு. என்ன இருக்கு? இப்ப பாருங்க, கடகத்துல குரு உச்சமா இருக்கும். அதுக்கு நேர் மகரத்துல குரு நீசமா இருக்கும். கடகத்துல செவ்வாய் நீசமா இருக்கும். எங்க இதுல மகரத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கும். அப்ப 2, 4, 6, 7 கிரகம் வந்துருச்சா? 7 கிரகம். இப்ப இப்படிதான் இருக்கும். இந்த ராகு கேதுக்கு வந்து ஆட்சி உச்சம்ங்கிறது சொல்லுவாங்க. ஆனா அது வந்து அவ அதை அவ்வளவு ஆத்தன்டிகேஷனா சொல்றது இல்லை. இந்த 7 கிரகத்துக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா, இந்த உச்சம் நீசம்ங்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டானது. இப்ப நீங்க சமம், பகை, நட்பு இதெல்லாம் கூட பெருசா ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு வராது. இப்ப ஆட்சினா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அது ஆட்சின்னு அர்த்தம். அப்ப இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன இருக்கு? அது நீசமா அல்லது உச்சமா என்று பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கெட்ட கிரகம் நீசமாச்சுன்னா நல்லது தானே? கெட்ட ஆதிபத்தியம் அது நீசமாச்சுன்னா பரவாயில்ல. நல்ல கிரகம் நீசமாச்சுன்னா அங்கதான் பிரச்சனை. இப்ப கடக லக்கணத்துக்கு சந்திரன் நீசம், லக்கணாதிபதியே நீசமாயிருது அப்படின்னு வருது இல்லையா? அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்ப இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கு 12 பாவத்துக்குரிய கிரகங்கள் எந்த இடத்துல போய் இருக்குது, எப்படி இருக்குது, 2 விஷயம் பார்த்துக்கணும். இப்ப நீசமாயிருச்சுன்னு வச்சுங்க, நீசமாயிட்டாலும் நீசம்னா நீசம்னே எடுத்துக்க முடியாது. உடனே நீசம்னா நீசம் அப்படி இல்லை. ஜோதிடத்துல விதிகள் நிறைய இருக்கு. நீச பங்கம்னு ஒன்று வரும். அப்ப அதுக்குரிய ரூல் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க? அந்த நீசன் நின்ற அந்த ராசிநாதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தான் என்று சொன்னால் இந்த கிரகம் நீச பங்கமாகி ராஜயோகத்தை கொடுக்கும். அப்ப ஒரு இடத்துல நீசமாகிற கிரகம் நீச பலன் தான் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அது நீச பங்கமாகுதா அப்படின்னும் பார்க்கணும். அப்ப பங்கமாகுதுன்னு சொன்னா அப்ப அது ராஜயோகமா கொடுக்கும். அப்ப பாருங்க, ஒரு மோசமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நல்லதாகவும் மாறும். இப்படி ஜோதிடத்துல பல்வேறு விதிகள் இருக்கு. சரி, அப்ப இந்த பாவத்துக்குரிய இடம் எங்க உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்துட்டோம். சரி, 2 இப்ப விஷயம் பார்த்துருக்குறோம். இப்ப ஒண்ணு எங்க உட்காருது, அது அங்க எப்படி இருக்கு, அந்த இடத்துல எப்படி இருக்கு, அது 2ஐயும் பார்த்தோமா? அடுத்து என்ன பார்க்கணும்னா அது கூட யாரு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன் சார், இப்ப
திரியோணாதிபதி திரியோணத்தில் உட்காந்துருச்சுன்னா விட வேண்டியதானே அப்படின்னு. இப்போ லக்னாதிபதி 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, ரைட்டு, அங்கே சமமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டு, பரவாயில்ல, அதோட விட்டுற வேண்டியதானே. அங்கே கூட யார் இருக்காங்கிறதையும் பார்க்கணுமா? அப்படி அதையும் பார்க்கணும். ஏன் இப்போ 12 கூடையவன் போய் அங்கேயே அதே வீட்டில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, இப்போ என்னாச்சு, 12 கூடையும் அங்கே உட்காரக்கூடாது. அப்போ அந்த கிரகத்தை மட்டும் அது தப்புன்னு சொல்லலாமா? கெட்டது போய் நல்லதில் உட்காந்துச்சுன்னா, இது போய் அங்கே உட்காந்துச்சுன்னா கூட இருக்கிறதையும் சேர்த்து கெடுக்கும். அப்போ கூட இருக்க கிரகமும் எப்படிப்பட்டது அப்படின்னும் பார்க்கணும். 3வது பார்வை. அப்போ ஒரு கிரகம் போய் உட்கார்ந்த இடத்துல அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எது, அந்த கிரகம் எப்படிப்பட்ட கிரகம் இங்கே வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னும் பார்க்கணும். பார்த்தாச்சா? அடுத்து 4வது, அதுக்கடுத்து இன்னும் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இந்த இடத்தை எந்தெந்த கிரகம் பார்க்கிறது. இந்த பார்வைன்னு ஒன்று இருக்கும், பார்வை அப்படின்னு. இந்த பார்வைங்கிறது நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜோதிடத்தில் சில விஷயங்கள் மனப்பாடமாக தெரியணும், இந்த பார்வையெல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரியணும். என்ன பார்வை? அது எந்த கிரகமாக இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்கோ அதிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும். இது பொது விதி. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது 7ஆம் இடத்தை பார்க்கும். இது வந்து எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை என்பது உண்டு உண்டு. அப்ப இதுல சில கிரகங்களுக்கு வந்து சிறப்பு பார்வைன்னு இருக்கும், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொதுவா வந்து குருவுக்கு வந்து என்ன பார்வை? 7, அது இல்லாம 5, 9 என்பது சிறப்பு பார்வையாக இருக்கும். 5, 9ன்னு சிறப்பு பார்வை. அப்ப 5, 7, 9 3 வீட்டையும் பார்க்கும் குரு. சரி, குரு பார்வைங்கிறது நல்லதும்பாங்க பொதுவாக. இந்த சிறப்பு பார்வை பெற்ற கிரகங்கள் எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 கிரகங்கள் தான் சிறப்பு பார்வை பெற்றது. மற்றதுக்கெல்லாம் வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான். இது எந்தெந்த கோள்களுக்கு சிறப்பு பார்வைன்னு சொன்னீங்கன்னா, நம்ம பூமி இருக்கு இல்லையா, பூமிக்கு வெளியில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதோ, இப்போ நம்ம சூரியனுடைய சுற்றுவட்ட பாதை எப்படி பார்க்குறோம்? நடுவில் சூரியன், அடுத்து புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து பூமி. பூமிக்கு வெளியில செவ்வாய் இருக்கு, குரு இருக்கு, சனி இருக்கு. இந்த வெளியில இருக்கக்கூடிய 3 கிரகம் இருக்கு பாருங்க, அந்த 3க்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை இருக்கு. அப்ப செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை என்ன? 7 இருக்கு, 4ஆம் பார்வையும் உண்டு, 8ஆம் பார்வையும் உண்டு. அப்ப 4, 7, 8. அப்ப சிறப்பு பார்வைங்கிறது 4, 8. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா பார்வை. சனி செவ்வாய்க்கு. சனிக்கு என்ன அப்படின்னா 3, 10 இது சிறப்பு பார்வை. 7ஆம் பார்வை யூஸ்வலாக இருக்கும். அப்ப செவ்வாய்க்கு 4, 8ங்கிறது வந்து சிறப்பு பார்வை, சனிக்கு வந்து 3, 10ங்கிறது சிறப்பு பார்வை, குருவுக்கு வந்து 5, 9ங்கிறது சிறப்பு பார்வை. இப்ப இதுல இந்த இந்த கிரகம் அப்படி பார்க்கும். இந்த பார்க்கறதுல எது நல்லது எது கெட்டது? குரு பார்த்தா நல்லதுன்றாங்க. ஆனால் சனி பார்த்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ அது ரெண்டுமே வந்து பாவகிரகம்னு எடுத்துட்டு அதனுடைய பார்வை வந்து நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்கும்ன்றாங்க. அப்ப பார்வையை பொறுத்தளவில் குருவினுடைய பார்வை தான் சிறப்பு, இதெல்லாம் வந்து சிறப்பு இல்லை இப்படின்னு ஒன்று பார்க்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் படி பார்த்தோம்னாலே சாதாரண ஜோசியர் பார்க்கக்கூடியது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப அடிப்படை ஜோதிடர், ஏதோ ஏதோ ஜோசியம் இப்போதாங்க கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவருக்கே இதெல்லாம் தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இது கூட தெரியாமல் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி அதை வச்சுக்கிட்டே பலன் சொல்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் கூட்டம் தான் போகுது, அப்படியே இருக்காங்க. அப்போ ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஆதிபத்தியம், அது இருக்கக்கூடிய இடம், அது எப்படி இருக்கிறது, அது எதனோடு இருக்கிறது, அதை எது பார்க்குது அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடியது தான் ஜோதிடம்.
அப்ப இப்ப ஒரு திருமணம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பார்ப்போம்? இப்போ அதே கடகலக்கணம்னே வச்சுக்குவோம். அப்ப 7 7ஆம் இடம் மகரம். அப்ப 7ஆம் அதிபதி யாரு? சனி. அப்ப இவருக்கு கலஸ்தர அதிபதி சனி. அப்ப அந்த 7க்குடைய சனி எங்க இருக்கு? 5ல இருக்கா? 9ல இருக்கா? 4ல இருக்கா? 10ல இருக்கா? லக்னத்துல இருக்கா? இல்ல 6, 8, 12ல மறைஞ்சு போச்சா? இப்ப மொட்டையா அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப 7க்குடைய சனி 6, 8, 12 இது 3ல எங்கேயோ மறைஞ்சு போச்சு அப்படின்னாலே அங்க கல்யாணம் நார்மலான ஏஜ்ல நடக்காது. நடக்காது. அப்ப என்ன பண்ணக்கூடாது? அப்ப அந்த 7க்குடையவன் 6, 8, 12ல மறையக்கூடாது. அப்ப அது கல்யாணத்துக்கு தடை. இப்படித்தாங்க பார்ப்பாங்க. இப்படிதான் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பார்க்கணும்? சுக்கிரன் சுக்கிரன் நல்லா இருக்குதா கெட்டு போயிருக்கா? இப்ப 6, 8, 12ல மறையறதுங்கிறது ஒண்ணு. இதே மாதிரி இந்த 7க்குடையவன் நீசமாகறானாங்கிறது ஒண்ணு. அப்படிங்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த 7க்குடையவன் இந்த ராகுவோடைய கேதுவோடைய சேர்ந்துட்டான்னா அதுவும் ஒரு மைனஸ் அப்படிம்பாங்க. இது எல்லாமே கல்யாணத்துக்கு பார்க்கறதுல இப்படிதான் பார்ப்பாங்க. அப்புறமேல் சுக்கிரனையும் பார்க்கணும். சுக்கிரன் 6, 8, 12க்குள்ள போய் மறைஞ்சிடக்கூடாது. சுக்கிரனும் என்ன பண்ணக்கூடாது? கேதுவோடைய ராகுவோடைய சேரக்கூடாது. இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த கேதுவோட இந்த 7க்குடைய கிரகமும் சுக்கிரனும் கேதுவோட இணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. இணைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல இப்ப நமக்கு சாதாரண கேதுங்கிறது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துக்கு கூட போய் சுக்கிரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. சேர்ந்துருச்சுன்னா இப்ப ஒரு இடத்துல இப்ப சுக்கிரன் ஒரு மீன ராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் உச்சாங்க அங்க கேதுவோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. சேர்ந்துருக்கு நல்லா இருக்கும். இப்ப மீன ராசி 1 டிகிரில இருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்குது. இப்ப 29 டிகிரியில கேது இருக்குது. 2வது டிகிரியில சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப அதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 29ல 2 போய் 27 டிகிரி தூரத்துல இருக்குது. அப்ப அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்க இந்த கேது இருக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 10 டிகிரிக்குள்ள 7 டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா ரொம்ப அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்ப அந்த கேதுவனுடைய அந்த தன்மை வந்து என்ன ஆயிரும்? சுக்கிரனுடைய தன்மையை குறைச்சிரும். ரொம்ப பக்கத்துல இருக்கு. 2மே 13 டிகிரி 14 டிகிரியில இருக்கு. ரொம்ப நெருங்கி இருக்கு. அப்ப ரொம்ப ஆப்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அந்த சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுங்கிறப்ப வந்து அவர் தாம்பத்தியத்துல ரொம்ப நல்லா இருக்க வேண்டியது. ஆனால் என்ன ஆயிரும் இது? அந்த கேது வந்து என்ன பண்ணினா அவங்க அவங்க மனதை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துரும். அப்ப அவர் ஆன்மீக நாட்டத்துக்குள்ள போயிரும். அப்ப கொஞ்சம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. ஒவ்வொன்னு அப்ப சுக்கிரனை பார்க்கணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும். இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும், எதோட சேர்ந்து இருக்குன்னு பார்க்கணும், என்ன பார்வை இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதே போல என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து அது ஃபேவரா இருக்கான்னு பார்த்து அப்பதான் இவருக்கு கல்யாணம் நடக்குதா என்னங்கிறது பார்க்கணும். ஒரு கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு பொதுவா சாதாரணமா இவ்வளவு பார்க்கணும்னு சொல்றேன். பொதுவா சாதாரணமாக இப்படி பார்க்கணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஜோதிடர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் இன்னும் நிறைய இருக்கு. சாதாரண ஜோதிடம் பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. பல பல கோணங்களில் பார்க்க வேண்டி இருக்கிறது. சரி. அப்ப இப்ப இப்படிதான் பார்க்கறோம். இப்ப குழந்தை பிறப்புன்னு சொன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறத பார்க்கணும். 5க்கு உடையவன் யாரு? அவன் எங்க இருக்கிறான்? அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் இடத்துல யார் இருக்கிறா? இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? குருவையும் பார்க்கணும். குரு வந்து குழந்தை பிறப்புக்கு. அப்ப 5ஆம் பாவத்துக்கு உரியவனும் நல்லா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணும் இப்படின்னு பார்க்கணும். சரி.
இது சாதாரணமாக ஜோதிடம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ உண்மையா ஜோதிடம் பார்க்கறதுன்னா என்ன? ஏன் சார் இவ்வளவு நேரம் பேசுனது உண்மையா பார்க்கறது இல்லையா? உண்மைதான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது இதை மாதிரி பார்த்து சொல்றது எல்லா இடத்துலையும் சரியாக வராது. எல்லா இடத்துலையும் சரியாக வராது. நாம் நல்லா இருக்கோம், கல்யாணம் பண்ணுங்க, இப்போ நல்லா வந்துருச்சு, 7ஆம் பாவம் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்ல இடத்துல இருக்குது, நல்ல பார்வையில் இருக்கு, ரைட், நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது எல்லா பேருக்கும் நல்லா இருக்காது. சில பேருக்கு என்ன ஆயிரும், கொஞ்சம் சுமாராக இருந்தால் வேற பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. சில பேருக்கு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் அது அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ என்னடா அது அந்த ஜோசியர் சொன்னார் அதுக்கு எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு இருக்கும். ஒரு ஜோதிடர் பார்த்து எல்லாமே நல்லா இருக்கு, பொருத்தமாக இருக்கு, எல்லாமே இருக்குன்னு கல்யாணம் பண்ணுவார். 3 மாதத்துல டைவர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் கல்யாணம் பண்ணி வச்சது ஏதோ பிரச்சனையோடு இருக்காங்க, ஏதோ அப்படி இருக்காங்க, குழந்தை லேட் ஆகுதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. சுத்தமாக முறிவாகி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்த ஜோசியம் சரியா இல்லையா? அப்போ அங்கே ஒரு சந்தேகம் வந்துடுதா? இந்த மாதிரி இடத்துல தான் நாம் மாட்டிக்கிறோம். அப்போ அப்போ என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? அப்போ கொஞ்சம் உண்மையாக பாரம்பரியத்தில் கொஞ்சம் உண்மையாக பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? இப்போ நம்ம அடுத்து நம்ம எல்லாருக்கு நம்மளுடைய சிஸ்டம் அதுக்கு வந்துடுவோம். எல்லாருக்கு வந்துட்டோம்னா அது ரொம்ப துல்லியம், அது ரொம்ப துல்லியமாக பார்க்கறது. ஆனால் இப்போ இந்த பாரம்பரியத்திலேயே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போ இது கடகலக்கணம்னே வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு கடகலக்கணத்தை வச்சுக்குவோம். கடகலக்கணத்தை 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்குவோம். 2ஆம் இடத்துல சூரியன். 2ஆம் இடம்னா செய்யுது சிம்மம். சிம்மத்தில் சூரியன். சிம்மத்துக்கு உரிய கிரகம் அது சூரியன். அப்போ சொந்த வீட்டிலே இருக்கிறான். இது சூரியன் சொந்த வீட்டிலே இருக்கான். இப்போ இப்போ சிம்மம்னு வச்சுக்கோ. இப்போ சிம்மம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம் இருக்கும், பூரம் இருக்கும், உத்திரம் அப்படிங்கிறது 3மே இருக்கும். இப்போ மகம் 4 பாதம் இருக்கும், பூரம் 4 பாதம் இருக்கும், உத்திரம் 1 பாதம் இருக்கும். இது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இதில் இப்போ பூரம்னு வச்சுக்கோமே. இப்போ நடுவில் இருக்கு, ஒரு 15 டிகிரியில் சூரியன் இருக்கு. இப்போ 2ஆம் இடத்துக்கு உரியவன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ தனம், வாக்கு, குடும்பம் நல்லா இருக்கு. இப்போ 7ஆம் பாவத்தை பார்க்கும்போது 2ஆம் பாவத்தையும் பார்க்கணும், குடும்பம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இப்போ சூரியன் நல்லா இருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு. அப்போ இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும், காசு பணம் நிறைய வரும் இப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்துக்கு உரிய பலனை ரொம்ப ஓங்கி சொல்லிடுவோம். இப்போ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொன்னேன்? அது சிம்மத்தில் மக நட்சத்திரம் தாண்டி பூர நட்சத்திரத்தில் அந்த சூரியன் இருக்கு. அப்போ பூர நட்சத்திரத்தில் இருக்குன்னா எப்படி பார்க்கணும்னா, இந்த சூரியன் என்பது சிம்மத்தில் இருக்கிறது, 2ஆம் இடத்தில் இருக்கிறது, அது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எந்த நட்சத்திர காலில் இருக்கிறது என்று கேட்பாங்க. அதுதான் சாரம் என்று சொல்லுவாங்க. பூரம் நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி இருக்கிறது. இப்ப இதுல காலில் நிக்குதுன்னு சில ஜோதிடர் சொல்லுவாங்க, சில பேர் சாரம் வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இது பூரம் அப்படிங்கிறதுல இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், அந்த பூரம் நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்திலே நடத்திட்டோம். அதாவது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்களாம் எழுதியிருப்பீங்க. அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுனுடைய நட்சத்திரம்.
புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம் கேதுவனுடைய நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். இப்போ சுக்கிரன்னு பார்த்துட்டோம். இப்போ சூரியன் 2ஆம் இடத்துக்குரியவன், 2லேயே ஆட்சி பெற்று பிரமாதமாக இருக்குது. ஆனால் அது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இப்ப இந்த சூரியனுடைய வேலையை செய்யுமா அப்படின்னு கேட்டா, சூரியனுடைய வேலையை செஞ்சாதான் பிரமாதமா செய்யுமே. ஆனால் ஜோதிடத்தின் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த சூரியன் அதனுடைய வேலையை இல்லை, அது என்ன பண்ணும், சூரியன் சுக்கிரனுடைய வேலையை செய்யும். ஏன்? சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. சுக்கிரனுடைய வேலையை செய்யும். சூரியன் தான் செய்யும், ஆனா சுக்கிரனுடைய வேலையை செய்யும். அப்ப சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுக்கிரன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது செய்யும். இப்ப சுக்கிரன் எங்க போய் இருக்கு? மிதுனத்துல இருக்கு, 12ல இருக்கு அப்படின்னு வச்சுங்க. சுக்கிரன் வந்து 12ல மறைஞ்சி இருக்குது. இப்ப சுக்கிரன் தான் கெட்டு போச்சுன்னு சொல்றோம், ஆனால் இங்க சூரியன் கெட்டு போச்சு. சூரிய திசை அது என்ன பண்ணும்? பொருள் நஷ்டத்தைத்தான் கொடுக்கும், விரயத்தைத்தான் கொடுக்கும். ஆனா நம்ம மேலோட்டமா பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? அது ஆட்சியாக இருந்தது. ஆனால் அது நின்ற நட்சத்திரமாகிய சுக்கிரன் 12ல மறைஞ்சு போனதுனால என்ன ஆகி போச்சு? அது விரயத்தைத்தான் கொடுக்கும். இப்படி பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி பார்க்கணும். இப்ப இப்ப இது 12ல மறைஞ்சு போச்சுல சுக்கிரன். இப்ப சூரியன் வந்து மோசமான பலனை கொடுக்கும் சொல்லிட்டோம். இப்ப சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்குது. இப்ப சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்குன்னா அது எந்த இது மிதுனத்துல மறைஞ்சிருக்குது. இப்ப மிதுனத்துல மறைஞ்சிருக்கும் போது அங்க என்னென்ன நட்சத்திரம்? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரமும் அங்க இருக்குது. இப்போ அதுல புனர்பூசத்துல அது இருக்குன்னு வச்சுக்குவோம், மறைஞ்சு. அந்த இது சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரம் எதுன்னு வச்சுக்குவோம்? புனர்பூசம்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த சுக்கிரன் 12ல மறைஞ்சு கிடக்குது. ஆனா அது எதனுடைய நட்சத்திரத்துல இருக்கு? புனர்பூசம் அப்படின்னு சொன்னோம்னா அது குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. சரி, குரு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். குரு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது மேசத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். குரு மேசத்துல இருக்கு. எட்டாம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப சுக்கிரன் 12ல மறைஞ்சிருந்தாலும் அது நின்ற நட்சத்திரத்துக்கு உரிய கிரகமாகிய குரு 10ல இருக்குது. இப்ப சுக்கிரன் என்ன பண்ணும்? சுக்கிரன் வந்து நல்லதை பண்ணும். 12ல மறைஞ்சிருந்தாலும் அது என்ன பண்ணும்? தொழில் பிரமாதமா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்? இப்ப சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா 4, 11. அது 12ல மறைஞ்சு போச்சு. இப்போ அந்த 4 கூடையவன் 12ல மறைஞ்சு போச்சு. ஆனால் அது நின்ற நட்சத்திரத்துக்குரியவன் வந்து 10ல இருக்கான், இல்ல 9ல இருக்கான். இப்படி ஏதாவது ஒண்ணு நல்ல இடத்துல இருக்கான்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணும்? சுக்கிரன் நல்லதை பண்ணும், பிரமாதமா. சுக்கிர திசையில வந்து நல்லா அழகா பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டுவார் அவர். என்னையா 12ல மறைஞ்சு போச்சு, எப்படி வீடு கட்டினாரு அப்படின்னா, அது நின்ற நட்சத்திரம், அதுக்குரிய கிரகம் நல்லா இருந்தால் அந்த வேலையை தான் இது பண்ணும். இது மாதிரி நீங்க 9 கிரகமும் எங்க இருக்குது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி எப்படி இருக்கிறதுங்கிறத வைத்துத்தான் அது பலனை கொடுக்கும். இப்படி பார்க்கணும். ஒவ்வொன்றையும் அது மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தா இன்னும் துல்லியமாக இருக்கும்.
இப்படி பலன் சொல்ற ஜோதிடர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொன்னது என்னாகும்? பலிக்கும், சரியாக இருக்கும், சரியாக இருக்கும். இதனாலதான் இந்த ஜோதிடத்துல ஒவ்வொருத்தரும் மாறிடுறது. ஒருத்தர் இருக்கிற இடத்தை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாரு, இன்னொருத்தர் அவர் நின்ற நட்சத்திரத்தை பார்த்துட்டு இது மோசம் சொல்றார். என்ன அது, அவர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு, இவர் மோசம் சொல்றாரு. அப்ப ஒருத்தர் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாரு, இல்ல ரொம்ப படுமோசம்னு சொல்றாரு. ஆப்போசிட்டா சொல்றாங்களே, அது காரணம் என்ன என்று சொன்னால், இந்த நின்ற நட்சத்திரம் என்பது அதுக்குரிய கிரகம் எப்படி இருக்கிறதுங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். இப்ப முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு, முதல்ல சாதாரணமா பார்க்கறதுங்கிறது தெரிஞ்சாதான் முதல்ல அதை கத்துக்கணும். முதல்ல சாதாரணமா பார்க்கறது எப்படிங்கிறத கத்துக்கணும். அப்ப அதுக்கப்புறம் இந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப நின்ற நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. அதுக்கு எல்லா ரூலையும் பார்க்கணும். அது போய் நீச்சமாயிடக்கூடாது, அது போய் பகையாயிடக்கூடாது. அப்ப அந்த கிரகம் எது கூட சேர்ந்துருக்குது? நம்ம முதல்ல ஒரு ரூல் பார்த்தோம்ல, அந்த ரூல் எல்லாத்தையும் எதுக்கு பார்க்கணும்? முதல்ல சாதாரண பாவத்துக்குரிய கிரகத்துக்கு பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த பாவம் நின்ற நட்சத்திரத்துக்கு உரிய கிரகத்துக்கு இத்தனையும் பார்க்கணும். இதுதான் சாரம் பார்க்கறதுன்னு பேர். சாரம் பார்க்கறது. அப்ப இப்ப இது என்னன்னா, இதுதான் இன் டீட்டெயிலா போறதுன்னு அர்த்தம். இன் டீட்டெயிலா போறதுன்னு அர்த்தம். அப்ப நின்ற நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். இப்போ ஒருத்தர், நீங்க எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். நான் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டில் வந்து அவரை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? துல்லியமா அது இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஓ, நீங்க தமிழ்நாட்டுக்காரரா, ரைட். ஆனா அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாட்டில் எந்த ஊருங்க அப்படின்னு பார்க்கணும். மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இப்படின்னு ஏதாவது ஒரு ஊரை சொல்லுவாரா? சொன்ன உடனே என்ன சொல்லுவோம்? ஓ, நீ திருநெல்வேலிக்காரரா, ஓ நீ கோயம்புத்தூர்காரனா. உடனே ஒரு மைண்டில் ஒரு இது ஓடுது பார்த்தீங்களா? திருநெல்வேலி அப்படின்னோடனே அங்கே ஒரு ஓட்டம் ஓடுதா? கோயம்புத்தூர்னோடனே ஒரு ஓட்டம் ஓடுதா? என்னாச்சு? தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் சென்னைக்காரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தஞ்சாவூர்னா ஒரு மாதிரி இருக்கு, மதுரைன்னா ஒரு மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க? துல்லியமா கண்டுபிடிக்கிறீங்களா? அவரு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டோமா? அப்ப அந்த நின்ற நட்சத்திரம் போது இன்னும் கொஞ்சம் அவரை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு. அப்ப இப்ப அந்த அளவுக்கு போறதுதான் இந்த நட்சத்திர சாரம் பார்க்கறது. இப்போ இப்படி பார்க்கணுங்க. இது மாதிரி ஒவ்வொன்றையும் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல இருக்கு, அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் இது, அது நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா, அதை அடிப்படையாக கொண்டுதான் பலன் கிடைக்கும். கிடைக்கும். இப்ப இப்ப 7 கூடிய சனி, இப்ப கடகலட்சணமே இருக்குமே, 7ஆம் இடத்துக்குரிய சனி. 7ஆம் இடம் எது? மகரம். இப்போ அது அந்த 7 கூடிய சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ உத்திராடம், மகரத்தில் உத்திராடத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ உத்திராடத்துக்கு உரிய கிரகம் எது? சூரியன். அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. சரி, இந்த சூரியன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது எங்க இருக்கு? மீனத்தில் இருக்கு. அப்ப மீனம் எத்தனாவது இடம்? கடகத்துக்கு, கடகத்திலிருந்து பார்த்தோம்னா எத்தனாவது இடம்? 9ஆம் இடம். அப்ப என்னாச்சு? 7ஆம் இடத்துக்கு உரிய சனியினுடைய நட்சத்திரத்தின் அதிபதியாகிய சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இப்ப இவருக்கு திருமணம் எப்படி நடக்கும்? நல்லா நடக்கும், நல்லா நடக்கும். இப்ப இந்த சனி போய் 8லயே மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? 7 கொடையன் 8ல் போயிட்டான், அதனால கஷ்டம்தான், கல்யாணம் நடக்கிறது லேட்டாக தான் நடக்கும், முன்னாடியே பண்ணி வச்சிங்கன்னா சிக்கல் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஆனால்
அந்த சனியினுடைய நட்சத்திரம், நட்சத்திரத்துக்குரிய சூரியன் 9ல் இருக்கிறதுனால இந்த சனி 8ல் போய் இருந்தாலும் அது அந்த ஆதிபத்தியத்துக்கு அது உரிய அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கிறதுனால அது நல்லதைத்தான் பண்ணும். அதே போல இந்த 7 8ல் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, 8ல் போய் மறைஞ்சிருச்சுன்னா கும்பத்துல எந்த நட்சத்திரத்துல மறைஞ்சிருக்குதுன்னு பார்க்கணும். அதையும் பார்க்கணும். அந்த சனி 7க்கு உடையவன், அது எந்த கிரக அது அத அந்த எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அதாவது 7க்கு உடைய கிரகம் அப்படிங்கிறது. இப்ப 7க்கு உடைய கிரகம் சனின்னு வச்சுட்டோம். அந்த சனிங்கிறது 7க்கு உடையவன் 8ல் மறைஞ்சிருச்சு. நம்ம இப்படி பார்க்கக்கூடாது. 7க்கு உடைய கிரகம் 8ல் மறைஞ்சிருச்சு. 8ல் மறைஞ்சதுனால மோசம் சொல்றோம் இல்லையா? 8ல் கும்பத்துல எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க பார்க்கும்போது சதயத்துல மறைஞ்சிருக்கு. சதயத்துக்கு உரிய கிரகம் ராகு. இந்த ராகுக்குரிய கிரகம், ராகு எந்த இடத்துல இருக்கு? 9ல் இருக்கு. இப்படி பார்க்கணும். இப்ப இந்த 7ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கோ அது நின்ற நட்சத்திரம், அதுக்குரிய கிரகம் 9ல் இருக்கும்போது இது 8ல் மறைஞ்ச பலனை கொடுக்காது, 9ல் இருக்கக்கூடிய பலனைத்தான் கொடுக்கும். அப்ப 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலும் இவருக்கு கல்யாணம் நல்லாவே நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இது இந்த இருக்கிற இடத்த வச்சுதான் நம்ம அந்த இடத்துக்குரியதை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம அது பொதுவாக பாரம்பரியத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. பாரம்பரியத்தில் ஒரு கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இந்த 9 கிரகத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாதசாரம் எழுதுவாங்க. ஆனால் 12 நட்சத்திரத்துக்கும் எழுதுவது இல்லை. நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. 12 நட்சத்திரத்துக்கும் எழுதுவது இல்லை பொதுவாக பாரம்பரியத்தில் நீங்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாதசாரம் எழுதுறதுன்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் இப்போ அதையே கொடுக்கறது இல்லை. இப்போ கல்யாணத்துக்கு ஜாதகம் அனுப்புகிறாங்க இல்லையா, ராசி கட்டம், அம்ச கட்டம், திசாபுத்தி இதை மட்டும் அனுப்பிச்சி விட்டுறாங்க, அவ்வளோதான். ஆனால் நோட்டில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பாதசாரம்னு ஒன்று இருக்கும். அதில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது, எந்தெந்த சாரத்தில் இருக்கிறதுன்னு எழுதியிருப்பாங்க. அதே போல் அந்த லக்கினம் என்பது எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் எழுதுவாங்க. இந்த லக்கினத்துக்கு மட்டும் அவங்க என்ன நட்சத்திரத்தில் அந்த லக்கினம் விழுந்திருக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் 12 பாவத்துக்கும் அது பார்ப்பது இல்லை. இது பாரம்பரியத்தில் பார்ப்பது இல்லை. அப்ப வெறும் நட்சத்திரம் மட்டும் பார்க்கக்கூடியதுதான் இந்த பாரம்பரியம். அப்ப நின்ற இடத்தை பொறுத்து பார்க்கணும். அப்ப இப்ப கடக லக்கினம், இப்ப 5 கூடியவன் யாரு அப்படின்னா 5ஆம் இடம் விருச்சிகம். 5 கூடியவன் யாரு? செவ்வாய். அப்ப அதுதான் குழந்தைய கொடுக்கணும். குழந்தை அதான் கொடுக்கணும். இப்ப அது எங்க போய் இருக்குது, எந்த இடத்துல இருக்கு, 5 கூடியவன் எங்கன போய் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 கூடியவன் போய் 8ல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 8ல் இருக்கு, கும்பத்தில் இருக்கு. அப்போ 8ல் எங்கே இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ அவிட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அவிட்டத்துக்கு உரிய கிரகம் எது? அதுவும் செவ்வாய் தான், தனது நட்சத்திரத்திலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்குது. ஆனால் எங்கே போய் இருக்கு? 8ல் இருக்கு. இப்போ என்னாச்சு? அப்போ செவ்வாய் 8ல் இருக்கிறதே தப்பு. அங்கே வேற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்து அது வேற 9ஆம் இடத்துலையோ லக்கினத்திலையோ 10லையோ இது மாதிரி நல்ல இடத்துல இருந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அது 8ல் இருந்தாலும் நல்லதை செய்யும் சொல்லலாம். ஆனால் இது 8ல் போய் இருக்குது, அந்த அதே சொந்த நட்சத்திரத்திலே இருக்குது. அப்போ அது 8க்குரிய பலனை ஸ்ட்ராங்காக செய்யுமா இல்லையா? ஆமாம். இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 5ஆம் பாவத்தில் குழந்தை பிறப்பில் அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை பிறக்கும், இல்லாட்டி எடுக்காது.
ஐஸ்வர்யாவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பார்க்கணும். அப்படி ஆயிரும். அப்போ இப்போ என்ன பண்ணணும், ஒரு கிரகம் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கணும் முதல்ல. அதை காட்டிலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் அதுக்குரிய கிரகம் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்தோம்னா பாரம்பரியத்தில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று விடலாம். இப்ப இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு உரியதையும் பார்க்காமல் ஜோதிடம் பார்ப்பவர்கள் தான் இன்று 198 ஜோதிடர்கள் இந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகத்தை பார்க்கறதே இல்லை பொதுவாக. ஏன்னா அதுக்கு நேரமும் இல்லை, அதையும் பார்த்து அதை பார்த்து சொல்றதுக்கு நேரம் இல்லை, இப்படி மேலோட்டமா பார்த்து சொல்லிடுவாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்க்கும்போதே இவங்க அது எந்த நட்சத்திரத்துல இருக்குதுங்கிறத அந்த அம்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி பார்த்துட்டு அதை வச்சே சொல்லிடுவாங்க. ஆனால் பொதுவாக இப்பொழுது பெரும்பாலும் ஜோசியர்கள் அப்படி பார்க்கறது இல்லை. ஆனால் அதையும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு துல்லியங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ லக்கினம் கடகம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லக்கினம் கடகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த லக்கினத்துக்குரிய கிரகம் சந்திரன்னு சொல்லிட்டோம். சந்திரனை வச்சு தான் பார்க்குறோம். 2ஆம் பாவம்னா சூரியனை வச்சு பார்க்குறோம். 3ஆம் பாவம்னா புதனை வச்சு பார்க்குறோம். இப்படியே பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும், 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். 12 பாவமும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். என்னன்னா எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம், எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்க்கணும். இது என்ன எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு இடத்துல இது மாதிரி 12 பாவத்துக்கும் போடணும். 12 பாவத்துக்கும் போடணும். இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்தில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நட்சத்திரத்தை போட்டோம்னா நட்சத்திர அதிபதி எதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு இடத்துல கடகத்தில் லக்கணம் விழுந்திருக்கு. கடகத்தில் லக்கணம் விழுந்திருக்கு. எந்த டிகிரியில் விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா முதல் 4 பாதம் புனர்பூசம் தான் இருக்குது. அப்போ இது ஒரு 7 டிகிரியில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நிச்சயமாக புனர்பூசத்தில் தான் இருக்குது. அப்போ இப்போ இந்த லக்கினம் இந்த நின்ற இடம் அது லக்கினம் ராசி கடகராசி. அப்போ லக்கினாதிபதி சந்திரன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவருக்கு நட்சத்திர அதிபதி குருவாக மாறி விடுவார். இப்போ அந்த குருவா மாறிட்டாரா, இப்போ என்ன பண்ணணும், இந்த 4 பாதம் இருக்கு இல்லையா, இந்த 4 பாதத்தை இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த நட்சத்திர பாதத்தை மீண்டும் 9ஆல் என்ன பண்ணணும், அதை 9ஆ பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா இப்போ நட்சத்திரத்தை பார்க்கறது ஈஸி. அதுக்கு அடுத்து போகிறது அந்த நட்சத்திரத்தை 9 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அப்போ 9 பாகங்களாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ புனர்பூசம் அப்படின்னு வச்சுட்டோம்னா புனர்பூசம் குரு, அதுக்குரிய குரு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த புனர்பூசம் ஆரம்பிக்கிற இடம் குருவாக இருக்கும். அடுத்தது என்னாகும், அந்த குருவுக்கு அடுத்து சனி புதன் இந்த திசை வருது இல்லையா, அதே போல அந்த ஒவ்வொன்றுக்கும் எத்தனை வருட கிரகம் திசை இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த புனர்பூச நட்சத்திரத்தை 9 பாகமாக பிரித்து அதுக்குள்ள எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த லக்கினம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிரும், அது வேற கிரகமாக கூட வந்துடும், சனியாக கூட வந்துடும். அப்போ உபநட்சத்திரம் என்பது மாறிடும். அந்த உபநட்சத்திரம்ங்கிறதுக்கு வர்றதை அதை 9ஆ பிரித்து பார்த்தோம்னா உபநட்சத்திரம்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்மளுடைய ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியில் இந்த நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரத்துக்குரிய கிரகம்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நட்சத்திரத்தையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் என்ற அடிப்படையில் நாம் ஜோதிடத்தை பார்க்குறோம்.
உபநட்சத்திரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த உபநட்சத்திரம் தான் லக்னாதிபதினு சொல்றோம். அப்ப அந்த லக்னாதிபதி சாதாரணமா சந்திரனா இருக்கு. அதுவே வந்து நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா குருவா இருக்குது. நின்ற உபநட்சத்திரம் அப்படிங்கிறது சனியா இருக்கு. அப்ப அந்த உபநட்சத்திரத்துக்குரிய கிரகம் எது இருக்கிறதோ அந்த கேரக்டர் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும். அப்ப அவர்கிட்ட நீங்க சந்திரனுடைய கேரக்டர் இருக்கீங்களா அல்லது சனியினுடைய கேரக்டர் இருக்கீங்களான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா சனியினுடைய கேரக்டர் தான் அதிகமாக இருக்கும். சந்திரனுடைய கேரக்டர் கம்மியாக தான் இருக்கும். அப்ப துல்லியமாக போறோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? இப்போ தமிழ்நாட்டில் மதுரை அப்படின்னு சொன்னா நட்சத்திரம். மதுரையில எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம். மதுரையில எங்க இருக்கும்? மதுரையில பறவை. அப்ப இன்னும் கொஞ்சம் துல்லியமா வந்துருச்சா? அந்த பறவைகிட்ட வந்து ஒரு பேரை சொன்னோம்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். மதுரைக்குள்ள வந்து நன்மணி அப்படின்னு தெரு தெருவா கேட்டா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அடுத்து பறவைன்னு வந்துட்டோம். பறவைன்னு வந்த பிறகு இங்க வந்துட்டு நன்மணின்னு கேட்டா ஓரளவு கண்டுபிடிச்சுக்கலாம். அதுதான் உபநட்சத்திரம். அதுக்கு அடுத்து உப நட்சத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா பறவையில எங்க? பறவையில பேங்க் காலனி. அது உப நட்சத்திரம். அதையும் துல்லியமா போகணும். சரி, பேங்க் காலனியில எங்க? 3வது தெரு. அது உப நட்சத்திரம். இந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்வேர் வந்து கால்குலேஷன் போடுற அளவுக்கு இப்ப சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? சாதாரணமா கிரகங்கள் இருக்கிறது, அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்க்கறது சாதாரண ஜோதிடம். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு அந்த நட்சத்திரத்துக்குரியவன் எப்படி இருக்கான்னு பார்க்கறது வந்து இன்னும் கொஞ்சம் துல்லியமான ஜோதிடம். அதையும் தாண்டி அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம், அதுக்கு அடுத்து உப நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கறது இன்னும் துல்லியமான ஒரு கணக்காக இருக்கிறது. அப்ப நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல போடக்கூடிய நம்ம பார்க்கறது மூலம் எல்லாமே உப நட்சத்திரத்தை வச்சு தான் போட போறோம். 12 பாவங்களுக்கும் உப நட்சத்திரம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் 12 கிரகங்களுக்கும் என்ன பண்ணணும்? அதுக்கும் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் கண்டுபிடிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் வச்சு தான் நாம வந்து பலன் சொல்ல போறோம். இதை வச்சுதான் நம்ம இந்த தொடர்புகள் சொல்ல போறோம். இப்ப அப்ப உப நட்சத்திரம்னா என்ன? 12 பாவத்துக்கு உப நட்சத்திரம், அப்படி கிரகங்களுக்கு நட்சத்திரம் உப நட்சத்திரம் என்று பார்த்துட்டா இதுல தொடர்புகள்னு சொல்றோம்ல. நம்ம வந்து 2 4 6 10 1 5 9 2 8 2 6 8 12 இப்படிலாம் சொல்றோமே, இந்த நம்பர் எங்க இருந்து சார் வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ இந்த சார்ட் எல்லாம் போட்ட பிறகு 12 பாவங்களுக்கும் நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் என்னென்னு போட்ட பிறகு இதுல ஒரு கிரகம் வந்து எத்தனை எந்தெந்த இடங்களில் தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத அதை பார்க்கணும். இது எல்லாமே நீங்க சாஃப்ட்வேர் பார்த்து போட்டு கொடுத்துருவோம். அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை எப்படி அந்த நம்பரை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற சும்மா சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம போய் எடுக்க போறதெல்லாம் கிடையாது. சாஃப்ட்வேர் வாங்கிட்டோம்னா அதை போட்டு எடுத்து கொண்டு வந்து ரிசல்ட்டை கொடுத்துரும். இருந்தாலும் இது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ சாஃப்ட்வேர் வாங்கி இந்த தொடர்புகளை வைத்து பார்க்கும்போது துல்லியமாக நமக்கு சொல்ல முடியும். இந்த தொடர்புகளை வைத்து சொல்றதுலையும் எப்படி எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குள்ளேயும் நிறைய விதிகள் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிப்படையாக இப்போ நம்ம ஜோதிடத்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இன்னைக்கு பேசியிருக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு 42வது நாளாக இந்த ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சியை வந்து ஐயா அவங்க கொடுத்திருக்கிறாங்க.
நிறைய விஷயம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் மனனம் செய்யறதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மனப்பாடமா செய்து வச்சுக்கும் போதுதான் நாம ஜோதிடத்தை நம்ம கணிச்சு சொல்ற அளவுக்கு நமக்கு வர முடியும். ஐயா எடுத்தோடனே சொன்னாங்க, ஜோதிடர்கள் பலன் சொல்றதுல அதுலதான் அவங்களுடைய பொறுப்பும் திறமையும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சாதாரணமா ஜோதிடம் பார்க்க வர்றவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத சுருக்கமா ஐயா விளக்கமா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அத சுருக்கமா பாத்திரலாம். அதாவது என்ன கேள்வி கேட்பாங்கன்றது திருமணம், குழந்தை நோய், படிப்பு, வேலை சம்பந்தமானது, வீடு கட்டுறது, இத பத்திதான் பொதுவா எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. நமக்கு தெரியும் திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம் அது எப்படி இருக்கு, அதுக்குரிய காரகன் சுக்கிரன் எப்படி இருக்கு, பெண்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதோட லக்னம் எல்லா இதுக்குமே சப்போர்ட் பண்ணணும். அதனால லக்னம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் லக்னம் தான் நம்மளுடைய முழுமையான நம்மளுடைய இந்த குணாதிசயத்தையும் தோற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொடுப்பினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் அதுதான் பலனை கொடுக்குது, அதுதான் விதி. அது எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும்னா அது திசா புத்தியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 1, 5, 9க்குரிய கிரகம் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அதாவது நல்ல கிரகம் நல்ல இடத்துலயும், கெட்ட கிரகம் கெட்ட இடத்துலயும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜோதிடம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொன்னா என்ன எங்கே உட்கார்ந்துருக்கு, ஆதிபத்தியம் பெற்று இருக்கு, எப்படி இருக்குன்னு சொன்னா ஆட்சி உச்சம் நீசம் அந்த எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 2ஆவதாக. 3வது கூட எந்த கோள்களாவது இருக்கா, கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். 4வதாக அந்த இடத்தை வேற எந்த கோள்கள் எந்த பார்வையில பாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எல்லா கோளுமே 7ஆம் பார்வையாக எல்லா 7ஆம் பார்வை எல்லா கோள்களுக்கும் எல்லா பாவத்துக்குமே இருக்கு. ஆனா சிறப்பு பார்வையாக குருவுக்கு 5, 9 பார்வையும், செவ்வாய்க்கு 4, 8ம், சனிக்கு 3, 10 பார்வை சிறப்பு பார்வையாக இருந்தாலும் செவ்வாய் சனி பார்வை அவ்வளவு நன்மை தரக்கூடியதாக இருக்காது. குருவனுடைய பார்வை மட்டுமே சிறப்பான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா இந்த கடக லக்னத்தை வச்சு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கடக லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னா 7ஆம் இடம் சனி. 7ஆம் இடத்துக்குரியவன் சனி. மகரமும் கும்பமும் அப்ப அவங்கள அந்த இடத்துக்குரியவன் சனி. அந்த சனி 6, 8, 12ல மறையக்கூடாது. 7 குடைவன் நீசமாகக்கூடாது, ராகு கேதோட சேரக்கூடாது. அப்படி இருக்கும்போதுதான் இந்த 7ஆம் பாவம் அதாவது திருமணம் அப்படின்றது சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சாரம் பார்க்கறத வச்சு சொல்லியிருக்கிறாங்க. சாரம் பார்க்கறது அப்படின்னு சொன்னா எந்த நட்சத்திரத்துல இருக்குது, உதாரணமா 7க்குடைய சனி எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்துக்குரிய கிரகம் சூரியன். அப்ப சூரியன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து அது 9ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா அது ஒரு சிறப்பான இதா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப 7 குடைவன் ஒருவேளை 8ல மறைஞ்சிருந்ததுன்னா அது எங்க இருக்குன்னா கும்பத்துல இருக்கு. அதனுடைய நட்சத்திரம் சதயம். அதுக்குரியது ராகு அப்படின்னு சொன்னா அந்த ராகுனுடைய அந்த 9ல இருக்கக்கூடிய அந்த ராகுனுடைய பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த சாரம் பார்க்கறத பத்தி சொன்னாங்க.
அப்புறம் இதெல்லாம் வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து இதெல்லாம் இதை வச்சு சிறப்பா ஐயா வந்து அவங்களுடைய இந்த ஜோதிட படிக்க அந்த கேடி சிஸ்டம் படிக்க பார்க்கணும்னு சொன்னா இன்னும் டீப்பா நல்லா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அதனுடைய உப நட்சத்திரம், அந்த அந்த உப நட்சத்திரத்துக்கு உப நட்சத்திரம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு அத ஃபர்ஸ்ட் 12 பாவங்களுக்கும் 12 கோள்களுக்குமே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது எதனுடைய தொடர்பு இருக்கு அப்படின்றத பார்த்துதான் மொத்தமா நாம வந்து இதுல பலனை சொல்ல முடியும். அது சரியான பலனாக நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் அதுல சந்தேகம் எல்லாம் இருக்கு. அப்புறம் கேள்வி பதில் ஐயாட்ட கேட்டுக்கலாம். கேள்வி பதில் சேஷன் வச்சுக்கலாம் இல்லையா? வாழ்க வளமுடன். ஐயா வளமுடன். இதுவரை சிறப்பாக கொடுத்த ஞான ஆசிரியர் ஜோதிட ஆச்சாரியா ஞான ஆசிரியர் நன்மை அவர்களை வாழ்த்திடலாம். அனைவரும் துருவிய நிலையில் நின்று ஒரு நிமிடம் வாழ்த்தலாம். ஜோதிட ஆச்சாரியா நன்மை அவர்கள் வாழ்க்கை வளமுடன். அருள் பேராற்றல் பெறலாம். உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயிர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். ஐயா ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நான் கண்டினியூ பண்றேன்மா. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இருந்ததா நீங்க கேளுங்க. நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ அந்த உப நட்சத்திரம் அந்த நம்ம வந்து பாத்துறோம் ஐயா. அடுத்தது உபகுணமும் இல்ல, எனக்கு இடத்துல புரியல. அது மட்டும் இன்னும் சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு திசைன்னு ஒண்ணு சொல்றோம். ஒரு திசை இப்ப இப்ப சனி திசை, சுக்கிர திசை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? கேட்கலையோ? இப்ப சனி திசைன்னு சொல்றோம். இப்ப சனி திசையில சனி திசைங்கிறது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சந்திரன் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல சந்திரன் போய் இருந்துச்சுன்னா சனி திசை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுறோம். ரைட்டுங்களா? உங்க டவர் கம்மியா இருக்கு. சரி, அப்ப இப்ப அந்த சனி திசையில அடுத்து என்ன பண்றோம்? புதன் புத்தி அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி ஏதாவது கேது புத்தி, சுக்கிரன் புத்தி அப்படின்னு புத்தி சொல்றோம் இல்லையா? இப்ப ஒரு சனி திசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். சனி திசை ஆரம்பிச்சு அந்த சனி திசைக்குள்ள 9 கிரகமும் புத்தியா வருதா? வரும். 9 கிரகம் வந்துருதா? அப்ப அது எப்படி பிரிக்கிறோம்? அது நீங்க பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம். சனி திசையில சனி புத்தி எவ்வளவு, புதன் புத்தி எவ்வளவு, கேது புத்தி எவ்வளவுன்னு போட்டிருக்கோம். சனி திசைக்கு போட்டிருக்கு இல்லையா? அது மாதிரி 9 பிரிக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த சனி திசைன்னு சொல்றது வந்து நட்சத்திரத்தை வச்சு சொல்றோம். சரி. அந்த புத்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த திசையை 9 பிரிச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் உபநட்சத்திரம். புத்தி தான் உபநட்சத்திரம். ரைட்டா? இப்ப ஒரு புத்தி வந்துருச்சு. இப்ப அதுல சுக்கிர புத்தி, சனி திசையில சுக்கிர புத்தி இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த சுக்கிர புத்தியில 9 அந்தரமும் வருமா? வரும். 9 அந்தரம் வரும். அதுதான் உப நட்சத்திரம். அந்தரம் தான் உப நட்சத்திரம். ஓ, சரி சரி சரி. அந்த ஒரு அந்தரத்துல 9 சூட்சுமம் வரும். அது உப நட்சத்திரம். சரி.
இப்ப இத வந்து நம்ம திசா புத்தி அப்படின்னு போட்டுட்டு அதுல மட்டும் பார்த்துட்டு போறோமே தவிர, இப்ப இந்த மாதிரி ஜாதகத்தையே பிரிக்கிறோம். அதான் சரி கேபி சிஸ்டம். சரி சரிங்க. எப்படி பிரிக்கிறோம் தெரிஞ்சிருச்சா? அப்ப தெரிஞ்சிச்சுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க சரி, வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, யாரும் கேள்வி கேட்க கைகளை உயர்த்தல. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நீங்க நிறைய செய்யலாங்கம்மா. இதுல கேள்வி கேட்கறது புரிஞ்சாதான் கேள்வி கேட்க முடியும். அவங்க ஆமா ஆமா, ஓரளவுக்கு ரொம்ப இன்னைக்கு அதனால நிறைய விஷயங்களை கேட்கறாங்க. சொல்லியிருக்கீங்க. இது வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஆமாங்கம்மா. இது இது ஏன் இப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கறீங்களோ இல்லையோ, ஆமா இப்ப நீங்க அந்த ஒரு ஜோதிடர் வந்து அது நின்ற நட்சத்திரத்தை பார்த்து பலன் சொல்றாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா இவர் உண்மையான ஜோதிடரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு போடலாம். ஆமா ஆமாங்க ஐயா, நல்லது அதுக்கு நல்லது. நமக்கு இதுக்கு உதவும். இன்னைக்கு பேசுனது அதுக்காக தான் சொன்னேன். வாழ்க வளமுடன். ஆமா, நிறைய இப்ப செய்தி. நமக்கு இவ்வளவு தெளிவான விளக்கங்களை நாம தெரிஞ்சிட்டு போகும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவரே ஓ இவங்க விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, இவங்க ஆ கிட்ட ஆ எதையும் மறக்க கூடாது அப்படின்னு இன்னும் இப்ப தெளிவாவே இப்ப சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு தட்ட போறோம். போனோடனே ஏழு கூடையன் 9ல இருக்கான், நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் தப்புன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா, ஏழு ஆமா. கூடையன் 9ல இருக்காங்க, 9ல எந்த நட்சத்திரத்துல இருக்காங்கய்யா அப்படின்னு ஆஹ் கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆஹா இவங்க ஆஹ் கேள்வி கேட்கறாங்கடா விஷயம் அப்படின்னு தெரிஞ்சது. சுதாரிச்சிருவாங்க. ஆமா, நல்லதுங்க ஐயா, நிறைய ஆஹ் தெளிவான விளக்கங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ குரு வாழ்க. பார்வை கோடி நன்மைன்னும் போது சனியும் செவ்வாயும் இருந்தா அது எந்த நீச்சத்துல வரும், கெட்ட ஆஹ் பார்வை அப்படின்றதையும் தெளிவா விளக்கி இருக்கீங்க. ஒரு சோ ஒரு நம்ம கிரகம் வெறும் நல்லா இருந்துட்டு சனி பார்வை வந்துருச்சுனாலே, ஆமா சனி பார்வை வந்துனாலே மோசம்ன்றாங்க. ஆமா, அதே மாதிரி ஆஹ் இந்த குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அதை மட்டுமே பார்த்துட்டு ஐயையோ. போறவங்க. ஆமா, அது ஜோதிடமே அதுக்கு அல்ல. அது வந்து சும்மா, அதாவது ஏதோ ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரி அது. தினசரி, ஆமா தினசரி சொல்ற மாதிரி, பொதுவா ஆமா, சொல்ற மாதிரி ஆயிடுங்க. அது சோ சாப்பாடு மாதிரி இல்ல, அது ஊறுகாய் மாதிரி. சோ வாழ்க வளமுடன். நிறைய தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. அது உள்வாங்கி நம்ம அதை ஓட விட்டு சரி எது நமக்கு ஏற்றதோ அப்படின்னு பாக்குறதுக்கு சரியா இருக்குங்கய்யா. நன்றி ஐயா. அதாவது சங்கரன். இப்ப நம்ம நம்ம கிளாஸ் எல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் ஆர்வம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜோதிட வகுப்புக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஆமா, நம்ம சரி. அதுக்கு போறதுக்கு அடிப்படையை தான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். கனகராணி அம்மா, நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன், பேசலாமா? ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொல்லுங்க. சொன்னது சொன்னீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமா, ஆரம்பம் நீங்க இப்படி சுத்தி வர ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தீங்களா, அது ம். நான் இன்னொரு டைம் போட்டு கேட்டாதான் நல்லா திருப்பி திருப்பி ஒரு தடவை கேளுங்கம்மா. நான் வந்து ரொம்ப இருக்கும். நிறுத்தி நிதானமா தான் நான் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், புரியுற மாதிரி. பாதி கேட்டீங்கய்யா. ஆஹ் ஐயா, இப்ப ஆரம்பத்துல சனி இருந்து கேட்டுக்கிட்டே வர்றவங்களுக்கு இது புரியுங்கம்மா. ஆ ஆ. இப்போ சனி திசையில சனி புத்தி வரும்போது அது எப்படி இருக்குங்கய்யா? அதுதான் சனி திசை, சனி புத்தி அப்படின்னா சனி வந்து எந்த ம், இடத்துக்கு உரியது, அது எங்க ம். இருக்குது, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த நட்சத்திரத்துக்குரிய எங்க இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும், நல்லதா கெட்டதா ஆ. அப்படின்னு. ம். இப்போ அந்த ஜாதக நோட்ல அவங்க சனி திசை, சனி புத்தி அதனுடைய பலன்கள்லாம் எழுதி கொடுத்துடுறாங்க. அங்க அது கோச் அது அது பொது பலன் எழுதி கொடுத்துட்றாங்கம்மா. அது பொது ஆனா பலன். ஆமா, சரிங்க. அந்த சனி, அதாவது சனிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சனி இத்தனைக்குரிய இந்த இந்த இடத்துக்குரியவன் ஆ, அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க, சனி திசை அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆ, அது எங்க இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்து பலன் சொல்லும் போது அதை வச்சிடலாம் பலன் சொல்லிட முடியாது. இது நீங்க ஆ, சும்மா ஒரு நோட்ல சும்மா சனி திசை, சனி புத்தி எப்படி இருக்கும், புதன் புத்தி எப்படி இருக்கும், பொது ஆ, பலன் எழுதியிருப்பாங்க. ஆனா அதை பலன். படிச்சுக்கிட்டு நீங்க ஆ, முடிவெடுக்க முடியாது. நீங்க ஆ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவர்கிட்ட போனோம்னா அப்புறம் டீட்டெயிலா பார்த்து சொல்லுவார். அவர்கிட்ட கொண்டு போனாதான் அப்ப பார்த்து ஆமா சொல்லுவார். ஆமா ஆமா, அதெல்லாம் அது சும்மா எழுதி கொடுக்கறது, ஒரு நோட்டு, பெரிய நோட்டு போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்துல போட்டாங்க. அதெல்லாம் அந்த சும்மா மாதிரி. ஒரு அந்த பெரிய நோட்ல அவ்வளவு எழுதி, ஆனா அதெல்லாம் மெனக்கட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதிட்டு ஆமாங்க. 6 மாசம் கழிச்சு தான் கொடுப்பாங்க, நோட்டை கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் யாரும் அதை போடுறது இல்ல எழுதி அதெல்லாம். போட்டு அழகா எழுதி கொடுத்துடுறாங்க. ஆமா ஆமா, இப்ப எல்லாம் அதெல்லாம் யாரும் போடுறது இல்ல, கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்துடுறோம், அவ்வளவுதான். இப்போ ஐயா, அது ம். அம்ச கட்டம்னு இருக்கு, ராசி கட்டம்னு இருக்கு. அம்ச அம்ச கட்டத்துல கட்டம்ங்கிறது வச்சு என்ன பார்க்கலாம்னாங்கம்மா, இந்த இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குங்கிறத அதுல பார்த்துக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அது ஆ, அம்சம் அதுக்கு தான் உதவும்.
சரி இந்த சரி. கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்குங்கிறத அதுல கண்டுபிடிச்சுக்கலாம். 12ல வந்து ராகு இருக்குது, ராசி கட்டத்துல 12 வந்து காலியா நீங்க இருக்குது. அம்சகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது வந்து அந்த ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நம்ம அதெல்லாம் வந்து சும்மா நம்ம கொடுத்துட்றோம். அது வந்து அது எங்க உட்கார்ந்து எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குங்கிறத அம்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி சரி. அது கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க அதையும் சேர்த்து பார்ப்பாங்க. சரி சரிங்க. அப்ப நம்ம அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. அம்சம்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ், அவ்வளவுதான். சரி சரிங்க. ரைட். கேட்கணும், கேட்டாதான் நல்லா புரியும். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கொஞ்சம் டீப்பா போறவங்க இந்த வகுப்புல கலந்து சிறப்பிக்கணும். இன்னும் தெரிஞ்ச அன்பர்களை இந்த குரூப்ல இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்திலே வேதாத்திரிய ஞான சங்கமம் 2ஆம் வகுப்பு வருகிற ஆகஸ்ட் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. அங்கு தங்குமிடம் மற்றும் உணவிற்கான கட்டணம் மட்டும் ரூபாய் 2000 ஒவ்வொரு நபருக்கும் செலுத்த வேண்டும். இன்னும் சில இடங்கள் இருக்கிறதால விரைவில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ய வேண்டிய எண் சாட்ல பகிர்ந்திருக்க 9840017913. இதுல வந்து நமக்கு வேதாத்திரிய சிந்தனைகள், ஆனந்த கிரியா, அகத்தூய்மை தியானம், குண்டலினி தியானம், நாத பிரம்ம தியானம், தியான யுக்திகள் மற்றும் பல உயர்நிலை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ஐயா ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள்கிறார்கள். இதில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் வந்து தியானம் பயின்று இருக்க வேண்டும் என்பதல்ல, உண்மையான ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் அனைவருமே கலந்து சிறப்பிக்கலாம். இயற்கையான சூழலில் மதுரை வாடிப்பட்டியில் இறைவாக்கு இல்லத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம்.